செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் கூட்ரோட்டிலிருந்து வேடந்தாங்கம் செல்லும் வழியில் 4 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனுக்குடன் நிறைவேற்றும் திருத்தலமாக விளங்குகிறது. வாருங்கள், இது பற்றிய விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். ராமர் ராவண யுத்தத்தில் லட்சுமணனும் அவரது படை வீரர்களும் மயங்கி விழுந்தனர். அவர்களை மயக்கத்திலிருந்து தெளிய வைக்க ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கிக் கொண்டு இலங்கையை நோக்கி சென்றார். தட்சிண கருடகிரி என்கிற இடத்தை கடந்து சென்றபோது அங்கு அருள் பாலித்து வரும் வராக பெருமாளையும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் கையில் கொண்டு வந்த சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் தனது வலது கரத்திலிருந்து இடது கரத்திற்கு மாற்றிக்கொண்டு வணங்கினார். இப்படி ஆஞ்சநேயர் வணங்கிய புண்ணிய மண்ணான திருத்தலமே திருமலை வையாவூர் என்று பெயர் பெற்றது. வராக அவதாரத்தை கருட ஆழ்வார் காண முடியாமல் போகவே அவரின் வேண்டுகோளை ஏற்று இங்கு வராக அவதாரத்தை காட்டினார் மகாவிஷ்ணு. இங்கு வராகர் தனது வலது காலை ஆதிசேஷனின் வால் மீதும் இடது காலை ஆதிசேஷனின் தலையின் மீது வைத்து லக்ஷ்மி தேவியை மடியில் அணைத்தபடி தரிசனம் தருகிறார். ஆதிசேஷன், பகவானே, நான் செய்த புண்ணியத்தால் தங்களை தாங்குவதைப் போல் நிழல் தரும் கொடையாக இருந்து தொண்டாற்ற அருள வேண்டும் என வேண்டினார். ஆதிசேஷனின் பக்தியை மெச்சிய பகவான் ஸ்ரீனிவாச பெருமாள் இந்த திருத்தலத்தில் ஆதிசேஷனை திருக்கொடையாக அருளினார். தொண்டைமான் மன்னன் ஒருவர் தனக்கு வெற்றி தேடி தந்த பெருமாளுக்கு நன்றி சொன்னார். அப்போது இந்த மலையில் பெருமாள் செங்கோலுடன் மன்னருக்கு காட்சி கொடுத்தார். அவ்வாறு காட்சி கொடுத்ததால் அவருக்கு பிரசன்ன வெங்கடேசர் என்கிற பெயர் வைத்து இதே இடத்தில் மன்னன் கோவிலையும் எழுப்பினார். இங்குள்ள வராக தீர்த்தத்தில் சனிக்கிழமைகளில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கன்னி பெண்கள் பிரசன்ன வெங்கடேச பெருமாளையும் வேணுகோபால சுவாமியையும் தொடர்ந்து 3 வாரம் வணங்கினால் மாங்கல்ய பாக்கியம் கிட்டும் என்று நம்புகின்றனர். திருமண தோஷம் மற்றும் புத்திர தோஷம் உள்ளவர்கள் நெய் கொடுத்து தீப தரிசனம் காணுகின்றனர். குழந்தை வரம் வேண்டுவோர், உயர் பதவி, நல்வாழ்வு வேண்டுவோர் சுதர்சன ஆழ்வாரை வணங்கினால் வேண்டுதல் உடனே பலிதமாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சென்று தரிசிக்க வேண்டிய கோவில் இது. ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திர நாளில் இங்கு ஓண தீபம் ஏற்றுகிறார்கள். திருப்பதியில் வராக சுவாமியை தரிசித்த பிறகே ஸ்ரீனிவாசரை தரிசிக்க வேண்டும். அதேபோல் இங்கேயும் வராகரை தரிசித்த பிறகே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும்.